32வது கணக்குமா 3 + 33 + 333 + எக்ஸெட்ரா n உறுப்புகள் என்ற தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதல் காண்க கொடுத்துட்டாங்க. இப்போ இது மாதிரி நமக்கு எல்லாமே தெரியுதா, நடுவில் ப்ளஸ் 2 மைனஸ் என்ன பொதுவாக இருக்கான்னு பார்க்குறோம். யார் பொதுவாக இருக்கான்னு பார்த்தா 3 பொதுவாக இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் 3 வெளியே எடுக்கிறோம். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் பண்ணணும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். 1 3 3 1 3 3 1 3 3 ப்ளஸ் 1 3 3 1 3 3 1 3 3 அப் டு n உறுப்புகள் வரை. நடுவில் ப்ளஸ் போட்டாச்சு, அப்போ கூடுதல். ஓகே, அடுத்தது என்னன்னா ஒரு தொடர் வரிசையாக மாற்றணும். இதுக்கு சம்மந்தம் என்னன்னா 10 கூட்டினா 11 வருது, ஆனால் 10 கூட்டினா 111 வராது. ஸோ கூட்டு தொடர் வரிசை வர முடியாது. பெருக்கு தொடர் வரிசை போனால் 11 ஒன்றால் வகுத்தா 11 வரும், ஆனால் 111 வகுத்தா அந்த ஆன்சர் வராது. அதனால் இது ஒரு தொடர் வரிசையை நம்ம மாற்றுறதுக்கான வேலையை செய்யணும். மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இதை 10ஆ மாற்றணும். இதை 10ஆ மாற்றணும் அப்படின்னு சொன்னால் சரி 10ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 10 110 வந்துடும். இது திருப்பி அதே மாதிரி போகும். அதனால் 10க்கு முன்னாடி என்ன நம்பர் 9. ஸோ 10ஆ மாற்றணும். ஏன்னா 10க்கு சம்மந்தப்பட்ட 1ஆ மாற்றணும்னா அது 9ஆல் பெருக்கணும். இங்கே எல்லாமே 9ன்னு வரணும். இங்கே எல்லாம் 9ஆல் வரணும் அப்படின்னு சொன்னால் 9 99 இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 9 நான் பெருக்கிட்டேன்னா கண்டிப்பாக பெருக்க நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் வகுத்துருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், வெளியே வகுத்துறேன், உள்ள பெருக்கிறேன். ரைட், 9ஆல் வகுத்தாச்சு. 9ஆல் பெருக்கணும் 1 9 9 1 9 9 1 9 1 9 அப் டு n உறுப்புகள் வரை. அடுத்தது 1 3 3 3 3 1 கேன்சல் பண்ணால் பண்ணிக்கணும். 1/3. இப்போ இந்த ப்ராக்கெட் போடுறேன். ஏன்னா அந்த 9 எப்படி எடுப்போம்னா 10 - 1 எடுப்பேன். ப்ளஸ் இதை 100 - 1 ப்ளஸ் இதை 1000 - 1 எழுதுறேன். ஓகேவா, ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. எந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இந்த ப்ராக்கெட் போட்டதுனால இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் க்ளோஸ் ப்ராக்கெட். அடுத்தது 1/3 நான் மைனஸை தனியாக எடுக்கிறேன். 10 100 1000 தனியாக எடுக்கிறேன். 10 + 100 + 1000 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. மைனஸ் 1 - 1 - 1 அப்போ மைனஸ் n உறுப்பு. ஓகேவா, மைனஸ் n இன்ட்டு மைனஸ் n. ஓகே, 10 100 1000 தனியாக எடுத்துட்டேன். -1 -1 -1 இது n உறுப்புகளோட இங்கே போட்டாச்சு. இந்த n கூட பெருக்கினாலும் மைனஸ் n வரும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10 100 1000 அப்படிங்கிறது 10 10ஆ பெருக்கிட்டே போயிருக்காங்க. அப்போ என்ன தொடர் வரிசை, இது பெருக்கு தொடர் வரிசை. அப்போ பெருக்கு தொடர் வரிசையின் n உறுப்புகள் வரை கூடுதலுக்கான ஃபார்ம் என்னன்னா இங்கே சின்ஸ் போட்டுக்கோங்க. Sn = a × r⁻n - 1/r - 1. a என்பது முதல் உறுப்பு, n பவர். a என்பது முதல் உறுப்பு, r என்பது பொது விகிதம். ஓகே, n உறுப்புகள் வந்து எத்தனை உறுப்பு நமக்கு தெரியாது. அப்போ a பார்த்தா இங்கே மட்டும் a, இதுதான் a. இது r என்பது பொது விகிதம். ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பால் வகுத்துட்டோம்னு சொன்னால் 5 100 தானே, பெருக்கல தானே போகுது. அப்போ r = 10, a = 10, r = 10. அதில் கொண்டு அப்ளை பண்ணலாம். 1/3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 10, ஆருக்கு பதிலாக 10. அப்போ 10 இன்ட்டு 10 அடுக்கு n -1 பை 10லேருந்து 1 கழிச்சா 9 மைனஸ் n. இதுதான் சம் ஆன்சர். இப்போ பாருங்க, பொதுவாக எடுத்தீங்கன்னா 1 மார்க்கு, 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்தீங்கன்னா 2 மார்க்கு, இது 3 மார்க்கு, இங்கே 4 மார்க்கு. நீங்கள் ஃபார்முலா கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இல்லைனாலும் பரவாயில்ல, ஆன்சர் கொண்டு வந்தீங்கன்னா 5 மார்க். நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா ஓகே. ஓகேவா, ஸோ 5 ஸ்டெப்பு வந்திருக்கு, 5 மார்க் வரும்.